ஹாய். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் நம்ம பார்க்கலாங்க. ஆனா நெறைய பேருக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெறைய டவுட்ஸ் இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு ₹20,000 ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறோம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம ₹10,00,000 கவரேஜ் குடுக்குறாங்க? எப்படி பாசிபிள்? அப்படிங்கிற டவுட் நெறைய பேருக்கு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி வொர்க் அவுட் ஆகுது? கஸ்டமருக்கு ப்ராஃபிட்டா? கம்பெனிக்கு ப்ராஃபிட்டா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்க. இப்ப நம்ம பார்க்குறோம். ஒரு 30 ஏஜ்ல 2 அடல்ட், 2 சைல்டு. சோ ஒரு 10 லேக் சம் அஷ்யூர்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜா என்ன ஆகுதுன்னா, பிரீமியம் வந்து ஒரு ₹21,000 வருது. நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா, சில கம்பெனி இயர் ஆன் இயர் பிரீமியத்தை இன்கிரீஸ் பண்றாங்க. சில கம்பெனி ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இன்கிரீஸ் பண்றாங்க. அதனால ஆவரேஜா வந்து ஒரு 3% வந்து நான் உங்களுக்கு வந்து பிரீமியம் இன்கிரீஸ் பண்ற மாதிரி இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். சோ ஒரு 30 இயர்ஸ்ல நம்ம ரெகுலரா நம்ம எடுக்கும்போது, சோ அப் டு ஒரு 60 வரைக்கும் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டோட்டலா எவ்வளவு கட்டியிருக்கோம் அப்படின்னா, க்ளோஸ் அபவுட் ஒரு ₹10,00,000 நம்ம கட்டியிருக்கோங்க 30 இயர்ஸ்க்கு. ஓகேவா? அப்ப எல்லாருக்கும் தோணும், 30 வருஷம் நம்ம 10,00,000 கட்டிட்டோம். அப்ப நமக்கு வந்து எனிதிங் ஹேப்பன்னா ஃப்ரம் டே ஒன்ல இருந்து நமக்கு வந்து கவரேஜ் கிடைக்குது. சோ பெட்டரா தான் இருக்கும். சோ ஒரு நமக்கு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? இது வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே, எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. பட் இது எப்படி வந்து கம்பெனியால கொடுக்க முடியுது? சோ இது ரியலாவே யாருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கறத நம்ம இந்த கால்குலேஷன்ல பாக்குறோம். ஓகே, இது ஒரு வியூ. செகண்ட், சப்போஸ் நான் இதே அமௌண்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் பிளான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சோ என்ன பிளான் பண்றோம்? ₹21,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இயர் ஆன் இயர் 3%. அந்த 3%ங்கிறது அந்த பிரீமியம் இன்க்ரீஸ் பண்றத 3% ஆட் பண்ணிருக்கேன். சோ அப்ப 21,000, 21,630 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நம்மளுடைய கவரேஜ் எவ்வளவுன்னு பாருங்க. 10 லேக் எடுத்திருக்கோம். அப்ப 15 இயர்ஸ்ல எண்ட்ல பார்க்கும்போது, சோ நம்மளுடைய கவரேஜும் போஸ் அந்த மணியை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம்னா 15th இயர்ல நமக்கு 10 லேக் வந்துருதுங்க. நம்ம கேபிட்டல் ஐ திங்க் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் அந்த சம் அஷ்யூர்டுக்கும் நமக்கு மேட்ச் ஆயிருது. அப்ப 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, சப்போஸ் 20 இயர்ஸ்ல 20 லேக், 25 இயர்ஸ்ல 38 லேக், 30 இயர்ஸ்ல 71 லேக்குங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு கம்பேரிசன். இப்ப நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அப்ப 30 இயர்ஸ் ஒரு டென்யூர்ல ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்ல எனி இன்சிடென்ட் நடந்துச்சு, கிளைம் கொடுத்தாங்க அப்படின்னா கம்பெனிக்கு லாஸ், கஸ்டமருக்கு ப்ராஃபிட். அதுவே ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. இதுதாங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, கம்பெனியும் ஒரு ப்ராஃபிட் ஒரு லெவல் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா கிளைம் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் தட் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த கிளைம் நடக்கிறது இல்ல, கரெக்ட்டுங்களா? சோ ஆஃப்டர் தட் என்ன ஆகும், அவங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது. கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்குது. ஓகே, இந்த கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன்ஸ். என்ன கன்க்ளூஷன்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? சிம்பிள்ங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 15 இயர்ஸ் வரைக்கும் ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ வராது அப்படின்னு நம்மளால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாம நம்ம எடுத்து வச்சுக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய தாட். கண்டிப்பா நீங்களே ஒரு பிசினஸ் பண்ணா கூட ப்ராஃபிட் இல்லாம எந்த ஒரு பிசினஸும் பண்ண மாட்டோம். பட் அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் இருக்கு. நான் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து திடீர்னு ஒரு எனிதிங் ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நான் ஒரு 10,00,000க்கு கிளைம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் மேபி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லேட்டரா மறுபடியுமே கிளைம் பண்ணலாம். எத்தனை டைம் வேணும்னாலும் நம்ம அந்த அப் டு 10 லேக் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது இதை கம்பேரிசனே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி ரொம்ப 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 அதிகங்க. அப்ப இந்த டைம்ல நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றோங்கிறது நம்ம டே பை டே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னுடைய அட்வைஸ், நீங்க எடுத்துக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டு. ஏன் இந்த கால்குலேஷன் கொடுத்தனா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. சோ எப்படி இதெல்லாம் பாசிபிளே இல்ல. நீங்க ஒரு 20,000 நீங்க இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட சொல்றீங்க. கிளைம் கிடைக்குமா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அதுக்காக தான் இந்த கால்குலேஷனே கொடுக்குறேன். கண்டிப்பா கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்கு. எப்ப இருக்கு? 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது சோ கண்டிப்பா கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேல்யூ இயர் ஆன் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க எந்த ஒரு கிளைமும் பண்ணலன்னா, சப்போஸ் ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கட்டுறீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து ஒரு 70 லேக் ருபீஸ் இருக்கு. அப்போ வந்து கம்பெனிக்கு உங்க மூலமா அவங்களுக்கு ₹70,00,000 ப்ராஃபிட் இருக்குங்க. ஓகேவா? பட் அதே ரிவர்ஸ்ல பார்க்கும்போது 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம கிளைம் வாங்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு தாங்க ப்ராஃபிட். ஓகே, சோ இப்படி தாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், ஹெல்த் ஓரியன்டான ஏதாவது கைட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சோ மச்.